28 திங்கட்கிழமை மே 11, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அரசு பணத்தை சொந்த நலனுக்கு ₹1 பயன்படுத்த மாட்டேன், அதேபோன்று என் உடன் இருப்பவர்களையும் பயன்படுத்த விடமாட்டேன் என்று உறுதியளித்த புதிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நல்லூர் வட்டத்தின் 65வது துறையான மக்கள் அரசியல் துறையின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். சென்னை மாவட்ட நேரடி வார கூடுதல். சென்னை மாவட்ட வார கூடுதல் திங்கள் இன்று மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை ஸ்ரீராம் இல்லம், கங்கையம்மன் கோவில் தெரு, வடபழனியில் நடைபெற இருப்பதாக சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவிக்கிறார். தஞ்சை மண்டல இணையவழி சந்திப்பு. தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் 4 மாவட்டங்கள் அடங்கிய தஞ்சை மண்டலத்தின் வார கூடுதல் இணைய வழியாக மே 11 இரவு 8 மணிக்கு நடைபெற இருப்பதாக தஞ்சை மண்டல பொறுப்பாளர் குட்டியப்பன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். நல்லூர் வட்டம் முன்னாள் அரசு இயல்கள பொறுப்பாளர் அருள் பிரகாசம் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற மா அருள் பிரகாசம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. நாமக்கல் மாவட்ட மாணிக்க மாணவர்கள் லட்சிய சமுதாய கட்டமைப்பு பணியில் முதலிடம். மே 10 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டம் மாணிக்க மாணவர்களின் முதல் வார கூடுதல் நாமக்கல் நூலகத்தில் நடைபெற்றது. இதில் ஈரோடு மாவட்ட கலாம் ஜோதி மாணவர் கேசவப்பிரியன், ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் ஸ்ரதீப் இருவரும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்ட மாணிக்க மாணவர்கள் 24 பேருடன் ஆசிரியர் 3 பேர், பெற்றோர் 2 பேரும் கலந்து கொண்டனர். மாணிக்க மாணவி தன்யாஸ்ரீ வார கூடுதலை வழிநடத்தினார். முக்கியமாக 3+1 ஃபார்முலா பற்றி, அதாவது வீட்டில், பள்ளியில், சமூகத்தில் என 3 இடத்திலும் குறைந்தது தலா ஒரு பொறுப்பினை ஏற்று செயல்படுத்துவது பற்றி விரிவாக பேசப்பட்டது. இன்று வார கூடுதல் நடைபெறும் நூலகத்தில் 3 மணி நேர அதிரடி சேவை செய்ய ஆலோசிக்கப்பட்டது. மதிய உணவினை அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டு பிறகு குழுவாக சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் என்று லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் காந்திமதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். பாரம்பரிய விவசாயத்தை உயிர்ப்பித்து வரும் உணவு திருவிழா. வேலூர் மாவட்டம் கண்ணமங்கலத்தில் ஆண்டுதோறும் பாரம்பரிய விதைகளில் தொடங்கி பாரம்பரிய தானியங்கள், அத்தானியங்களை மக்கள் மீண்டும் விதைகளாகவும் மதிப்பு கூட்டியும் உணவுப் பொருட்களாகவும் சந்தைப்படுத்துகின்றனர். இப்படி பலவித பரிமாணங்களை ஒரே இடத்தில் காணும்போது அது மிகப்பெரிய நம்பிக்கை அளிப்பதாகவும் வழிகாட்டுதலாகவும் காட்சியளிக்கிறது. இந்த ஆண்டின் இவ்வுணவு திருவிழாவில் வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார் அவர்களுடன் நல்லூர் வட்டம் 10 களங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன், கிராமக்கள பொறுப்பாளர் பிரபு, ராணிப்பேட்டை மாவட்ட பொறுப்பாளர் சுபாஷ் லிங்கம், திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பாளர் குமரவேல், மதிப்பு கூட்டுதல் சந்தைப்படுத்துதல் துறை பொறுப்பாளர் ஏழுமலை, லட்சிய ஆசிரியர் சஞ்சய் காந்தி, கிராம வளர்ச்சித்துறை ராஜு, வேலூர் மாவட்ட ஆர்டிஐ பொறுப்பாளர் லட்சாதிபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்கு நடைபெற்ற இவர்களின் சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது என்று சிவகுமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. ஒருங்கிணைப்பின் பலன் இது. அனைவருமே குறிப்பிட்ட ஒரு செயலுக்காக அவ்வப்போது ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் நல்லூர் வட்டம் 25 வருடங்களாக ஒருங்கிணைப்பு பணி ஒன்றையே பிரதானமானதாக செய்து வருவது அனைவரும் அறிந்ததுதான். மே 10 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் சந்திப்பில் அமர் சேவா சங்கத்தின் செயலர் சங்கர்ராமன் ஐயா கலந்து கொண்டார். இந்த சந்திப்பில் மாற்றுத்திறனாளிகளின் வேலை வாய்ப்பிற்காக பல ஆண்டுகளாக பணி செய்து வரும் பலராமன் அவர்களும் வந்திருந்தார். இந்த நிகழ்வில் இருவரும் சந்தித்து பேசும்போது, பொதுவாக கணினி மூலம் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளின் வேலை வாய்ப்பிற்கான டேட்டாஸ் மூலம் பங்களிக்க தாம் தயாராயிருப்பதாக பலராமன் தெரிவித்தது
வழக்கம் போல இச்சந்திப்பின் நல்ல தகவல் என்று உடனிருந்த வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி சென்னையிலிருந்து கள்ளக்குறிச்சி. நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் கள்ளக்குறிச்சியில் விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர் மணிகண்டன் அவர்களை சந்தித்து பேசினார். அடுத்ததாக இதே மண்டலத்தின் முன்னாள் பொறுப்பாளர் இளையராஜா அவர்களையும் சந்தித்த பிறகு அறப்போர் மற்றும் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் நேரடி சந்திப்பிலும் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.